மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக வந்திருக்காங்க. வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். சொல்லியிருப்பாங்க தூத்துக்குடியிலேருந்து குவாலியர் போகிறோம். இன்னும் போய் சேரலைங்க. இன்னைக்கு போய் நைட்டு சேர்ந்துருவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நானும் அப்போ வந்து டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. இந்தமாரி நம்ம சேனலில் பார்த்துருப்பேங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட்டே காமிச்சு வீடியோ எடுத்துருப்பேன். இந்தமாரி வந்து நானும் அப்பா இருக்கிற மாதிரி தாங்க ப்ளாகே பண்ண போகிறேன். ஒரு அப்பாவும் மகனும் எப்படி அதர் ஸ்டேட் போகிறாங்க, லோடு எடுத்துகிட்டு வர்றது, ஏற்றிட்டு வர்றது, அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற முதல்ல எல்லாமே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக பார்க்கலாங்க. முன்னாடி போயிட்டுங்க சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் அப்பா டியூட்டி மாற்றிட்டு வருங்க. போனோம்னா குறைன்னு சொல்லிட்டு அது ஊர் இருக்குங்க. ஃபுல்லாக ஹில்ஸ் தான், அது பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வண்டியில் என்ன சமையல்னு பார்ப்போம். பா இன்னைக்கு என்னங்கப்பா குழம்பு காலையில்? இன்னைக்கு காலையில் சேமியா. காய் இல்லையாங்கப்பா? அணில் சேமியா. எத்தனை பாக்கெட்டுங்க இருக்குது? 2 பாக்கெட், 1 பாக்கெட் போட போதும். ஒன்று பத்துமாங்கப்பா? மதியத்துக்கு அவரைக்காய் குழம்பு, அந்த அவரைக்காய் இருக்குது, அவரைக்காய் வச்சு பொரியல் பண்ணிடலாம். வீட்டுக்கு போனாலும் பீக்குங்க, அவரைக்காய், கத்திரிக்காய்னு அம்மா செய்கிறது, நீங்கள் வண்டிக்கு வந்தாலும் அதே செய்கிறீங்கப்பா. இதுன்னா நீ புதுசாக காய் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். நான் கண்டுபிட்டாங்கப்பா. காய் கண்டுபிடிச்சி சொல்லு, அதை என்ன காய் வைக்கலாம். நைனாட்ட வாங்கி கொடுத்தோம்னா அப்புறம் நம்மகிட்ட 2 பேச வருங்க. புதுசாக நம்மளை காய் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. வண்டி கடி ஏதோ நாய் ஒன்று உழைச்சிட்டு இருக்குங்க. ஓ எங்கே ஓடுற? நல்ல வேலை பார்த்தேங்க. வண்டி டயர் கடிக்குது, படுத்துருந்து பார்க்காம எடுத்துருந்தா. ஏப்பா இந்த மாதிரிலாம் லாரி நிற்கும் போது வண்டி கடிலாம் வரக்கூடாது, புரியுதா? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்பா செஞ்ச சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு கிளம்பலாம். இப்போ தான் இந்த ஹில்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. இது டபுள் ரோடுங்க. ஹில்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா டபுள் ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, வெட்டுக்காடு மாதிரி சிங்கிள் ரோடுங்க. அது சிங்கிள் ரோடாக இருந்தாலுங்க அதில் வந்து கவனமாக ஓட்டினோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பா தாங்க ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ 4th கியரில் ஏறிட்டு இருக்குங்க. இன்னும் முன்னாடி போனோம்னா நல்லா 2 ஹேர்பின் பென் இருக்குங்க. அதுவும் பாருங்க ரோடு அகலமாக போட்டிருக்காங்க. ஒரு 2 லாரி, ஒரு கார் பாஸ் ஆகும், அந்த அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க இது. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி பெஞ்ச் நேஷனல் பார்க் தான் இது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் 2 ஸ்டேட்லேயுமே கவர் ஆகுங்க. அது காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து எதுக்குனாங்க, இந்த நேஷ்னல் பார்க்கில் அதாவது உள்ளேருந்து புலி, மான், கரடி இந்த மாதிரி எதுவும் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க இவ்வளோ ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது மேலேருந்து ஜம்ப் பண்ணுச்சுன்னா ரோடு அந்த பக்கமே போயிட மாட்டிருக்கு. இது நல்ல பெண்டுங்க. கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாங்க. எம்பி பார்டரில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு டிரைவர் இருந்தாங்க, வாரணாசி வந்துட்டுருக்காரு. நமக்கு வீல் ஜாம் ஆச்சு இல்லைங்க, அதே மாதிரி அவருக்கு ஜாம் ஆகி அங்கே மறுபடி வீல் கழட்டி மாட்டிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் இப்போ தாங்க பேசி இப்போ தான் பார்த்து ஸ்பேனர் கேட்டார், கொடுத்துட்டு அப்புறம் நம்பர் வாங்கிட்டுங்க முன்னாடி போகிறேன்னா வாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க. அப்புறம் அவர் வந்தோடனே அப்புறம் போகலாம்.
இங்கே வழியிலங்க கர்நாடகாவிலிருந்தே பார்த்தோம்னா ஆந்திரா தெலுங்கானா ஃபுல்லாகவே ஆஞ்சநேய சிலை தாங்க அதிகம். மகாராஷ்டிராவில் பார்க்கல, வண்டி இப்போ எம்பியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வண்டி இந்த ரோட்டில் டக்குன்னு பாஸ் ஆகுதுங்க. ஃபுல்லாக டபுள் ரோடு தாங்க, ஹைவே தான். நம்ம தூத்துக்குடியிலேருந்து எடுத்துலங்க, அங்கேருந்தே ஹைவே தாங்க நம்ம போய் ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்குமே. இதே நம்ம மகாராஷ்டிரா அந்த வழியில் போயிருந்தோம்னு நீங்கள் தெம்பூனிலிருந்து நம்ம பெத்துக்காடு ஏறிங்க தரம்பூர் வந்து அந்த குஜராத் போகிற வரைக்கும் வண்டி ஓட்டக்குள்ள போதும் ஆயிருங்க. இப்போ தாங்க ஏதோ கொஞ்சம் நகர் இந்த பக்கம் கரிமலாலிருந்து நகர் வரைக்கும் கொஞ்சம் ரோடு போட்டதுனால கொஞ்சம் அங்கே ஓட்டம் நல்லா இருக்குது. இந்த தெம்பூர்லேருந்து கரிமலா போகிறதெல்லாம் கடுப்பாயிருங்க. மத்திய பிரதேசுங்க, ஊர் வந்து நீட்டாக இருக்குங்க. ஹைவே நம்ம லாரியில் போகும்போது பார்க்குறக்கு எல்லாத்துக்கும் கடுகு கோதுமை தாங்க இங்கே விளைச்சல் அதிகம். என்னங்க ஹோட்டல் தாங்க இல்லை குஜராத் மாதிரி. ஹோட்டல் வந்து குஜராத்தில் 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து லாரி ஹோட்டலே வந்து அதிகமாக கிடையாதுங்க, எல்லாமே தாபா மாதிரி தான் இருக்குது. அதிகமாக இங்கே நார்த் சைடு வந்தவங்க இப்படி வந்து கட் பண்ணுறவங்க, அப்படி வந்து ரோட்டில் ஏறுறவங்க வந்து பைக் ஆகட்டும், கார் ஆகட்டுங்க, அது லாரி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு பார்க்குறதே இல்லைங்க. அதுவும் லாரி வந்துச்சுன்னா லாரிக்காரன் தானே ஸ்லோ பண்ணி நிறுத்திக்கும் அப்படின்ட்டு வந்த ஸ்பீடில் உள்ளே வந்து ஒரு இண்டிகேட்டர் போடுறது இல்லைங்க, திரும்பி பார்க்குறதுல வந்த ஸ்பீடில் உள்ளே புந்து வர்றதுங்க. இங்கே பிரேக் அடித்தா நிற்காதுங்க, அப்புறம் லாரிக்காரை விட்டுட்டான் அப்படிங்கிறது. அதனால தாங்க இப்போ ஒரு அந்த பைக் வந்து சருன்னு உள்ளே போதவும் தான் சரி கொஞ்சம் ஒரு ரைட்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் பாருங்கள், இது வந்து பீடி தூளுங்க அந்த லாரியில். இங்கே மத்திய பிரதேசில் அதிக அளவில் ஆகுங்க பீடி தூள் வந்து நிறையா அங்கே லோட் ஆகும். மத்திய பிரதேஷ்லையா? மத்திய பிரதேசில் டீசல் வந்து 95 ரூபா 17 பைசாங்க. டீசல் எங்கேங்க இப்போ யூபியில் போய் அடிச்சுக்கலாமா? யூபியில் பார்ப்பங்க. இப்போ போகும்போது இது ரிலையன்ஸ் இருந்ததுன்னா ரைட் சைட் டேங்க் மட்டும் ஃபுல் பண்ணிட்டு போய்க்கலாம். யூபியில் வந்து டீசல் ரேட்டு கம்மி தாங்க, 90 ரூபா சம்திங் அவ்வளோதான். கர்நாடகாவோட 2 ரூபா அதிகங்க. அதனால் ஒரு டேங்க் மட்டும் ஃபுல் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம லோடு எங்கே ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம கர்நாடகாவிலேயே அடிச்சுக்கலாங்க. மத்திய பிரதேசிலங்க ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ட்ராவல் வண்டி ஓட்டவே அழகாக இருக்குங்க, கர்நாடகா மாதிரி. ரெண்டு சைடுமே பார்த்தா ஃபாரஸ்ட் மாதிரியே தாங்க இருக்குது. வர வழி ஃபுல்லாக சின்ன சின்ன கிராமம் வருது. அப்புறம் கடுகு போட்டிருக்காங்க, பார்த்தாவே மஞ்சளாக ஃபுல்லாக பார்த்தா அழகாக இருக்குது. அது பார்க்கலாங்க. முன்னாடி இங்கே நிறுத்த முடிஞ்சால் நிறுத்தி அந்த கடுகு செடி மட்டும் வீடியோ எடுக்கலாம். மழை காலத்தில் வந்ததுன்னு வைங்க, ரைட் சைடில் பாருங்கள் வெட்டு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க லைட்டாக, அந்த மாதிரி அழகாக இருக்கும். இன்னும் அடுத்தது போனோம்னா யூபியில் போகும்போது நைட் ஆயிருங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர் இருக்குங்க. சாகர்னு ஒரு ஊர் இருக்குது, அதை தாண்டி போனோம்னா யூபிங்க. யூபிக்குள்ளே ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். அந்த பக்கம் லலித்பூர் ஜான்சின்னு ஊர் வருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்பி வருங்க. அங்கேருந்து இந்த ஜான்சியிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டருங்க குவாலியர். அப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்குங்க போய் அன்லோட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு. லெஃப்டில் பாருங்கள் யானை போயிட்டுருக்கு. வண்டி ஓட்டும் போதுங்க சைடில் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. வண்டி ஓட்டுறதா இல்லை வேடிக்கை பார்த்துட்டு போகிறதானே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க, அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. கடுகு தாங்க இருக்குங்க, கடுகு செடியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வண்டி நிறுத்த முடியலங்க. பார்ப்போம், போகிற வழியில் பார்ப்போம், அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாங்க. அதை இப்போ உத்தரப்பிரதேஷ் முடிய போகுதுங்க.
அங்கே எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நான் தூங்கிட்டேங்க. வந்துட்டு இங்கே தான் பார்டரில் எழுந்திரிச்சேன். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருங்க உள்ள உத்தரப்பிரதேசக்குள்ளே. மறுபடியும் அவ்வளோதான் எம்பி வரப்போகுது பாருங்கள். வண்டி ரோட்டில் வண்டி பாசிங் கிடையாதுங்க. பனி எப்படியே போயிட்டுருக்கு பாருங்க, புகையாக குளிர் பட்டை கிளப்புதுங்க. கை காலெலாம் உணர்ச்சியே இல்லை சுத்தமாக. முன்னாடி போனால் ஆர்டி ஆஃபீஸ் வருங்க. வந்ததுக்கப்புறம் அப்பா வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவர் அமௌண்ட்டு கொடுத்து வந்ததுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு நேராக போயிடலாங்க. இந்த ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு, குவாலியருக்கு. பாருங்கள், ஒரு சில இடத்துல ரோடே தெரியலங்க. அப்படியே 35 தான் போயிட்டுருக்கேன். நியூஸில் கூட பார்த்துருப்பேங்க. இங்கே உத்தரப்பிரதேசில் வந்துட்டு பனிமூட்டம் அதிகமாக இருந்ததுனால வரிசையாக பஸ்ஸு காருன்னு சொல்லிட்டு ஒன்று பின்னாடி ஒன்று போய் இடிச்சு இந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் அப்புறம் ஏங்க ஆகாது. ஓவர் ஸ்பீடு போகும்போது இது ஒன்றுமே தெரியும்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரோடே தெரியாது சுத்தமாக. யூபி பார்டர் முடிஞ்சதுங்க. இப்போ மத்திய பிரதேசக்குள்ளே வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. ரோடு சுத்தமாக தெரியலங்க. 10 அடிக்கு மேலே ஒன்றுமே தெரியல. பார்ப்பேங்க, முன்னாடி போயிட்டு ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா எட்டி படுத்துக்கிட்டு காலைல ஒரு 6 மணி 7 மணிக்கு எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம குஜராத்தாக இருந்தால் ரெகுலராக போயிட்டுருக்காங்க அந்த ரூட்டில். நமக்கு ரோடு கண்டிஷன்லாம் தெரியும். இந்த மாதிரி பனி பெய்யும் போது அங்கே ஓட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரதுனால எங்கே மேடு இருக்குது எங்கே இறக்கு இருக்குதுன்னு ஒன்றும் தெரியலங்க. இதனால் பார்ப்பேங்க, முடிஞ்ச அளவுக்கு படுத்து தூங்கிட்டு போய்க்கலாம். பாருங்க, சுத்தமாக ஒன்றுமே தெரியலங்க. வண்டி நிறுத்திட்டேங்க. ஒரு 4 மணி இருக்கு நிறுத்திட்டு. மணி இப்போ 5:30 ஆச்சுங்க. சரி, ஒரு 1.5 மணி நேரம் தூங்க வேணாம், முழிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. தூக்கம் வேறு கண்ணை கட்டுதுங்க. அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அப்பா வெளியே போட்டு நம்ம படுத்து தூங்கலாம் கொஞ்ச நேரம். அப்பா 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 கொஞ்ச நேரம் முடிச்சிருக்கீங்களா? நம்ம படுத்து தூங்குறேன். அப்பா வேலை பிறகு கஷ்டமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. சரி, படுத்து தூங்குறேங்க. இப்போ மணி 5:30 ஆச்சு. ஒரு 6:30 மணிக்கு லைட்டாக வெடியுங்க. வெடியும் போது எழுப்பிடுங்க. உள்ளூர் பாருங்க, பட்டை கலப்புதுங்க. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. மணி இப்போ 9:30 ஆகுதுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் இந்த பனி மூட்டம் இல்லாமல் இருக்குது. ஸ்பாட்டுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் தூங்கிட்டேன், இப்போ தான் வந்துடுச்சுங்க. அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுங்க. நம்ம ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்க. அப்போ வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு எத்தனை கிலோமீட்ரு, எவ்வளோ ஆர்டிஓ செலவு ஆகிருக்கு, அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்டாக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. கம்பெனிட்ட வந்தாச்சுங்க. சாப்பாடு செஞ்சுருவோம். இன்றைக்கி காலிஃப்ளவரும் சுண்டலுங்க போட்டு வச்சிடலாம். அந்த வட்டல் எடுங்கப்பா, அதில் போட்டு வச்சிடலாம். நமக்கு இந்த வேலை தாங்க. குடிக்கிறதுக்கு வழியில் தண்ணி இருக்கான்னு பார்த்தாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. ஒரு 3/4 கேன் தான் இருக்குது. சமையல் செஞ்சுட்டு அன்லோடு பண்ணிவிட்டு போகிற வழியில் பிடிச்சிக்கலாங்க. அப்பா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாருங்க. விசில் மட்டும் கொஞ்சம் அடங்கட்டுங்க. நைட்டு 2 பேருமேங்க ஜர்க்கின் போட்டு போர்வை போத்திட்டு தான் இருந்தோம்.
இன்னும் பாருங்க மணி 12 ஆகுது. இன்னும் சூரியன்லாம் வராதுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாளைக்கு. நான் எத்தனை நாளுங்க பாவம் பனி போவேன்? 5 நாள் ஆகணும். 5 நாள் பனி போகிறதுக்கு 1 மாதம் ஆகணும்னா இந்த வெயில் வரதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். நம்ம அப்பா இங்கே தாங்க இருந்தாங்க. போரோவில் இருக்கும்போது எம்பியில் தான் இருந்தாங்க அதிகமாக. மைகர் சத்தனா அப்படிங்கிற ஊரில். அங்கேயும் இதே மாதிரி தானாங்கப்பா? அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குங்க. சரி சாப்பிடலாமாங்கப்பா? ஊட்டா ரெடி ஆயிடுத்து. இப்போ இங்கே வந்துட்டு இல்லைங்க, அன்லோடு பண்ணுறது பண்ணிடுவாங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் வண்டி உள்ள விட்டோம்னா. ஒரு லோடுங்கப்பா, லோடு பார்க்குறது எந்த ஊரில் ஏற்றுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. ஒரு 5-6 ஊரில் ஆஃபீஸ் நம்பர் வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாங்க எந்த ஊருக்கு ஏற்றுறோம் அப்படின்ட்டு. நான் ஃபேஸ் கட்டி வீடியோ போடாத போதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பாடு போடுறதுலேயே தெரியும் அது அப்பாவாக தான் இருக்குது அப்படின்ட்டு. போதுங்கப்பா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். போதுங்கப்பா. இப்போ போட்டாச்சுங்களா? அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆயிருங்க. சாப்பாடு சூடு ஆறிடும். உருளைக்கிழங்கு, சுண்டல், காலிஃப்ளவர். பாருங்கள் எல்லோரும் லைஃப்பில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவுக்கு சோறு போடுவாங்க. ஆனால் அப்பா எனக்கு 28 சேர்த்துன்னு எனக்கு அப்பா சோறு போட்டிருக்கு. இதுவும் ஒரு ஜாலி தாங்க. அப்பா கூட வரதெல்லாம் லாரியில் இது ஒரு தனி ஃபீலு. எப்படி சொல்கிறதுங்க, ஒரு தைரியமாக இருப்பாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். சார் அதெல்லாம் வேணாம். ஐயப்பா உங்க பேரு? ரைட் ஐயப்பா டிரான்ஸ்போர்ட். சரி. மணி இப்போ 4 ஆகுதுங்க. இன்னும் அன்லோடு பண்ணல. படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். மொத்தம் ஃபாஸ்டாக் வந்துங்க 21,600 ரூபாய்க்கு போட்டிருக்கு. ஆர்டிஓ செலவு வந்து 6,700 நம்ம குஜராத் போனோம்னீங்களா, மொத்தமே நம்ம ஹைட்லன்னா 3,400 தாங்க வரும் குஜராத் வரைக்கும். குஜராத்தில் வந்து ஆர்டிஓ கிடையாது. இங்கே வந்து அப்படியே டபுள் மடங்குங்க. தமிழ்நாடு, அடுத்தது ஒசூருங்க, அப்புறம் ஒஸ்கோட்டா, இந்த பக்கம் பாகேபள்ளிங்க கர்நாடகா பார்ட்ரு, அப்புறம் ஆந்திரா பார்டர் ஒன்று, இந்த பக்கம் கர்னூல் ஒன்றுங்க, தெலுங்கானா பார்டர் ஒன்று. தெலுங்கானாவில் வந்துட்டு காமரெட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே. அப்புறம் தெலுங்கானா பார்டரு இந்த பக்கம் மகாராஷ்டிரா தெலுங்கானா பார்டரு. அதுக்கப்புறங்க மகாராஷ்டிராவில் 2 பார்டருங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் எம்பி பார்டர் ஒன்று. எம்பி பார்டர் ஒன்று, அப்புறம் யூபி பார்டர் ஒன்றுங்க. யூபியில் கிடையாதுங்க ஆர்டிஓ. இந்த பக்கம் மறுபடியும் யூபி வருது பார்த்தீங்களா, இந்த பக்கம் அது ஒன்று. மறுபடியும் காலையில் குவாலியர்ட்ட ஒன்றுங்க, அது ஒரு 500 ரூபா. அது ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, காட்டுற பாருங்க. அது வந்து மாத டோக்கனாமா. இதாங்க அந்த டோக்கனு. அது பேப்பரில் வந்து வண்டி நம்பர் போட்டு என்ன கீழே என்ன எழுதுக்குன்னு தெரிலங்க. 500 ரூபா வாங்குறாங்க. தருத்தனை முடிச்சவங்களாட்டு இருக்குங்க. ஒரு டோக்கன் கூட ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க. அப்போ தாங்க போயிட்டு கேட்டில் கேட்டு வந்தாங்க. அப்பாட்ட கேட்கலாம் அவங்க எப்போ இறக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ போய் கேட்டில் கேட்டு வந்தீங்களாங்கப்பா? கேட்டு வந்தாங்க. அது நமக்கு முன்னால் ஒரு வண்டி நிற்கிது, ராஜஸ்தான் வண்டி. அது இறக்குறோம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையில் தான் இறக்குறோம், நாளைக்கு தான். முன்னாடி இன்னொரு வண்டி இருக்குதாங்கப்பா? 14:85 வண்டி இருக்குது. நம்ம டைம் போட்டு வந்து இன்னைக்கு இறக்க மாட்டாங்க நினைக்கிறாங்க. சந்தேகம் தான். இறக்குனாலும் இறக்கிறோம், சொல்ல முடியாது. இல்லைன்னா காலையில் தான். சரிங்க. சரி பார்ப்பேங்க. இன்னைக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.